ஆனா அதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய மிகுந்துள்ள தீமையையும் அழுக்கையும் எல்லா வகையான அழுக்கையும் அகற்றி இதை யார் செய்யணும் அப்படின்னா பிரைசிங் பண்றவங்க தான் செய்யணும். அப்போ உள்ளத்துல இருக்கக்கூடிய தீமைகள் அழுக்கு இதெல்லாம் அகற்றின பிறகு செய்தி கொடுக்கறவங்க வந்து செய்தியை கொடுத்தாதான் அந்த செய்தி வந்து போய் ரீச் ஆகும். பிரைசிங் டைம்ல இதெல்லாம் செய்ய முடியுமா? வெறும் கடவுளை துதிக்கிறது மட்டும்தானே? அப்படி இல்லை. அந்த பிரைசிங் டைம்ல தான் இதெல்லாம் நடக்கணும். உள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெளியே போகணும். உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள், பாரங்கள். சில பேர் என்ன செய்தி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க சில காரியங்கள் பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளே தான் மைண்ட்ல நிற்கும். அப்படி நிற்கும் போது கொடுக்குற வார்த்தைகள் ஒண்ணுமே வேலை செய்யாது, உள்ள இறங்கவும் செய்யாது. இப்ப பிரைசிங் என்ன பண்ணணும்? அதெல்லாம் வெளியே ஏத்து வைக்கணும். அவங்க உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே ஏத்திடணும். அதுதான் அந்த பிரைசிங் செய்யணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா பிரைசிங் வில் நாட் பி எஃபெக்டிவ். போதுமான அளவு எஃபெக்டிவா இருக்காது. எங்கே பிரைசிங் எஃபெக்டிவா இருக்குதோ அங்க வந்து செய்திகள் நல்லா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மக்கள் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டாங்கன்னா அதை செயல்ல கொண்டு வரதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் த மெசேஜ் தான் உங்களுக்கு பிரைசிங். அங்க சரியா ப்ரிப்பரேஷன் நடக்கல அப்படின்னா வார்த்தைகள் மேலோட்டமாக நிற்கும். ஒரு வயல் இருக்கு, வயல்ல நல்லா தண்ணியை ஊற்றி உழுதாதான் அந்த விதையை போடும்போது நல்லா போய் வளர முடியும். அது பாரமா இருந்ததுன்னா ஒன்றும் வளராது. பிரைசிங் தான் இந்த வேலையை செய்யணும். பிரைசிங் பண்ணும்போது அவங்க ஹார்ட் வந்து மெல்ட் ஆகும், உருகணும். பைபிள்ல நாகும் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவர் முன்னிலையில் மலைகள் அதிர்கின்றன, குன்றுகள் கரைகின்றன, நிலமும் உலகும் அதில் குடியிருக்கும் அனைத்தும் அவர் முன்னிலையில் நடுங்குகின்றன. ஒரு மலை குன்றுகள் கூட இறை பிரசன்னத்துல வந்து கரைஞ்சு போகுதுன்னு சொல்லியிருக்கு, உருகி போகுதுன்னு சொல்லியிருக்கு. இறை பிரசன்னம் வரும்போதுதான் இருதயத்துல வந்து அது எவ்வளவு பாறை மாதிரி இருந்தா கூட இப்படி ஒரு உருகி ஒரு இளகிய ஒரு நிலையில இருக்கும். அப்போதான் நம்முடைய இறை வார்த்தை போய் சேர்றதுக்கு உள்ள உடனே போய் சேரும். அப்படி இல்லைன்னா அது இருதயத்தை போய் தொடக்கூடியதாக பெரும்பாலும் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். செய்தி கொடுக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். செய்தி கொடுக்கிறவங்களுக்கு எளிதாக இருக்கணும்னா பிரைசிங் பண்றவங்க they should go with the presence of God. இறை பிரசன்னத்தை அவங்க சுமந்துட்டு போகணும்னு சொல்லுவேன். அதுதான் பிரைசிங். அந்த இறை பிரசன்னம் அந்த பாடல்ல அந்த வார்த்தைகள்ல அந்த இறை பிரசன்னம் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும்? அந்த இறை பிரசன்னத்துக்குள்ள அதை கேட்கிற அவ்வளவு பேரையும் உள்ள கொண்டு வந்துடும். அந்த பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரும். அந்த பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது the heart will be melted. ஆட்டோமேட்டிக்கா இருதயம் அப்படியே உருகும். ஜெபிக்காதவங்க கூட தானாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பிரைசிங். பட் நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க? பிரைசிங்னு நிறைய சத்தம் போடுறாங்க. சத்தம் போடுறதெல்லாம் ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஜஸ்ட் கிரியேட் எமோஷன்ஸ், அவ்வளவுதான். நிறைய மியூசிக்கை போட்டு ஓவர் சவுண்டை கொடுத்து பண்றதெல்லாம் வந்து எதிர்பார்த்த பலனை கொண்டு வராது. பிரைசிங்ல ஆவிக்குரிய பலன் விளையணும் அப்படின்னு சொன்னோம்னா we should go with the presence of God. இந்த பிரைசிங் பண்றவங்க இறை பிரசன்னத்தோட வர வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு ஃபாதர் எனக்கு தெரியும், அவர் பாடினார்னா உட்காந்து கேட்டுட்டுல அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்துடலாம், அப்படி இருக்கும். அவ்வளவு ஒரு இறை பிரசன்னம் அவருடைய பாடல்கள்ல இருக்கும். ஒரு நாள் பேசும்போது அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல், மறவாமல் நினைத்தீரையா அப்படின்னு ஒரு பாடல். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்காக திங்கட்கிழமையில இருந்தே பாடிட்டு இருந்தாராம். நான் பூசையில பாடணும்ட்டு. நல்லா பாடக்கூடியவர், நிறைய சாங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அப்படி பாடிக்கிட்டே இருந்தாராம். சாட்டர்டே வந்த உடனே என்ன பண்ணிட்டாராம், ஒரு டேப் ரெக்கார்டர்ல ரூம்ல, அவர் ரூம் தனியாக தானே இருக்கிறாரு குருவானவர், அதனால அதை போட்டு விட்டுட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கும் போது கூட அந்த பாட்டை வந்து ரிப்பீட் பண்ணும்படி போட்டுக்கிட்டே இருந்தாராம். ஸோ ஹி வாஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் முக்கியம்.
அப்படி பாடிக்கிட்டு உணர்ந்து அதை பாடி ஒப்பு கொடுத்துட்டே இருந்ததுனால அடுத்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை பூசையில போய் இந்த பாட்டை பாடினார். எல்லாரும் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இறை பிரசனத்துல. பாருங்க, இதுதான் ஒரு பிரைசிங், ஒரு நல்ல பிரைசிங் உடைய அடையாளம். ஆனா சில கான்வென்ட்லயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை பத்தி. அவர் பூசை வைக்க போனார்னா ஜனங்கள்லாம் அழுதுருவாங்க அவர் பாட்டு பாடினார்னான்னு சொல்லுவாங்க. அழுறாங்கன்னா காரணம் என்ன? ஹார்ட் வாஸ் மெல்டட். ஜேம்ஸ்னு இருக்கிறாரு சிவகங்கை மறை மாவட்டத்துல. அவர் பாடும்போது இதுதான் நிறைய இடங்கள்ல நடந்திருக்குது. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், இப்படிதான் பிரைசிங் பண்ணிட்டு போவேன். அப்போ ஒரு பிரைசிங் பண்றவங்களுக்கு பாட்டு முதல்ல நல்லா தெரியணும். தப்பா பாடினோம்னா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பா. ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க அதே பாட்டை, உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க அதே பாட்டை. இப்போ நம்ம தப்பா பாடும்போது என்ன, இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய வசனம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வசனத்தை தப்பா சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 2 வசனம் இப்படி தப்பா சொல்றேன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது டிஸ்டர்பா. பாடல்கள்னு சொல்லும் பொழுது இன்னும் பாடல்கள்ல வந்து கரெக்டா பாடலை நம்ம தப்பா பாடினாலே அதை கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பாட்டு தப்பா பாடுறாங்க அப்படின்னு மனசுல பட்டுரும். அதுதான் படுமை வெளியே இறை பிரசனத்திற்குள்ள அவங்க போறதுக்கு அது இடரலா இருக்கும். ஸோ பிரைசிங் பண்றவங்க, பாடல்களை பாடக்கூடியவர்கள், they have to practice the song first. அந்த பாடல்களை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். நல்லா பிராக்டிஸ்னா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. we are not professional singers. அதனால ப்ரொஃபஷனலா பாடுற மாதிரி பாட முடியுமா அப்படின்னு கேட்டா நான் சொல்வேன், அதை விட நீங்க நல்லா பாட முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க கிரேஸ் இல்லாம பாடுறாங்க. கடவுளுடைய பிள்ளைங்க வந்து கிரேஸோட பாடுறதுனால we can sing better than them. பட் அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இது வரைக்கும் அப்படி பண்ணல. கடினமா பிராக்டிஸ் பண்ணதான் செய்யணும். சாங்ஸ் வந்து ஒரு பிரைசிங்ல பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து பாடி பிராக்டிஸ் பண்ணணும். Not singing from the lips, we should sing from the heart. இருதயத்திலிருந்து அதை உணர்ந்து நம்ம ஒப்பு கொடுத்து பாடணும் அப்படின்னு சொன்னா அந்த பாடல்கள் வந்து நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். தொடர்ந்து வேலை செய்யும் போது நான் எங்க டீம்ல உள்ளவங்களுக்கு அப்படிதான் சொல்லுவேன். காதுல மாட்டிட்டே போயிடுவாங்க. வேலை செய்யும் போது, போகும்போது, வரும்போது அந்த பாட்டை கேட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப முணுமுணுத்திட்டே இருப்பாங்க பாடல்களை. அப்படி பாடக்கூடியவங்க தான் பிரைசிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுதே வெளியே. ஏதோ ஒரு தடவை 2 தடவை கேட்டேன், போய் பாடிட்டேன் அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி எஃபெக்டிவ். எப்படி செய்திகள் வந்து ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறதோ, பாடல்களும் இருதயத்தை மாற்றும். பாடல்களும் அவர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். பாடல்கள் இறை பிரசன்னத்தை கொண்டு வரும். சரியா பண்ணா அப்படி கொண்டு வரும். ஒரு பாடல் 100 தடவை 200 தடவை பாடி மெடிடேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நான் அப்படிதான் பண்ணியிருக்கிறேன் ஆரம்ப காலத்துல. 2 லைனை திரும்ப பாடிட்டு கரெக்டா வராது. அதனுடைய அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம இருப்போம் சில காரியங்களுக்கு. ஸோ இட் டேக் சம் டைம். அந்த 2 லைனை பாடுறதுக்கு நமக்கு சம்டைம்ஸ் இட் டேக் 1 டே, 1 டேக்கு மேல கூட ஆகலாம். நீங்க வந்து நான் சொல்றது ஃபுல் டைமா, வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து ஃபுல் டைம்னா பார்த்துக்கங்க எவ்வளவு நேரம் இருக்கும்ட்டு. ஒரு நாளைக்கு மேல கூட ஆகும் 2 லைனுக்கு. எனக்கு அப்படி ஆச்சு. ஒரு முறை அதே போலதான் ஒரு பாடல்களை நான் திரும்ப பாடிக்கிட்டே இருந்தேன். 1 வீக், எனக்கு 1 வாரம் ஆச்சு அந்த ஒரு பாட்டை நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு. அப்படி 1 வாரம் அதை பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஜெபிக்கிறது கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க திருமணமான ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கிறது கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஒரு இந்து குடும்பம். அவங்களுக்கு ஒரு அக்கா ஒன்று உண்டு, அவங்க மேரேஜ் ஆகாதவங்க, எல்லாமே இந்து. அங்க போய் ஒரு பாடல், அந்த பாடலை நான் பாடிட்டே இருந்தேன். அந்த பாடல் தான் பாடினேன். ஒரு 1/2 அன் ஹவர் பாடியிருப்பேன். அவங்க எல்லாம் அந்த இறை பிரசனத்துக்குள்ள வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் போனது ஒரு வியாழக்கிழமை மாலையில போயிருந்தேன்.
அவங்க வெள்ளிக்கிழமை அவங்க இந்துக்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க கோயிலில் போய் அவங்க அந்த வழிபாடெல்லாம் விரதம் இருந்து செய்வாங்க. அந்த பாடல் அன்னைக்கு பாடினதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் அவங்களால போகவே முடியல அந்த கோயிலுக்கு. வழிபாடு செய்யவும் அவங்களுக்கு மனசு வரல. அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவங்களாவே மாறிட்டாங்க 3 பேர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ பிரைசிங் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும், கட்டாயம் கொடுக்கும். நாம எந்த அளவுக்கு அதை சரண்டர் பண்றோம், அந்த வார்த்தைகளை பாடி 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 சரண்டர் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நமக்குள்ள இருந்து அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடியதா. பிராக்டிசிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் இன் பிரைசிங். அதான் சொல்ற, செய்தி கொடுக்கறது எளிது, ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட கொடுத்துடலாம். ஆனா கொடுத்தாலும் செய்தி கொடுக்குறவங்களும் தன்னை சரண்டர் பண்ணிட்டு தான் வரணும். பிரைசிங் இஸ் அ மஸ்ட்னு சொல்லுவேன். பிரைசிங் நல்லா போச்சுனாலே செய்திகள் சாதாரண வார்த்தைகளை கொடுத்தா கூட அது அவங்களுக்கு உள்ள போயிடும், வார்த்தைகள் உள்ள போயிடும். இறை வார்த்தை அவங்களுக்குள்ள விடுதலையை கொண்டு வந்துடும். அதனாலதான் பிரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் மெசேஜ். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி பிரைசிங் பண்ணக்கூடியவங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்களே ஒழிய நிறைய பேர் பண்ண தெரியல. ஃபாதர் இக்னேசியஸ் ரொம்ப நல்லா பண்ணுவார் பிரைசிங். அவருடைய செய்திகள்லாம் ரொம்ப ஆழமாகவோ ரொம்ப நேர்த்தியாகவோ இல்லைன்னா கூட அவருடைய மீட்டிங்கு மக்கள் நிறைய போவாங்க, கூட்டம் கூட்டமா போவாங்க. அப்படி போகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவருடைய பிரைசிங் அவ்வளோ அருமையா. ஸ்பெண்ட் ஹவர்ஸ் ஆர் டேஸ், பெரும்பாலும் ஜெப வாழ்க்கையில இருந்துட்டு தான் வருவார் மீட்டிங். சில பல நேரங்களில் உபவாசம் இருந்துட்டு வருவார். அதனால அவருடைய பாடல்கள் எல்லாரையும் தொடும். அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா மெல்லணும். அந்த சாங்கு நான் தான் சொல்வேன், அசை போடணும். திரும்ப 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 நீங்க அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தியானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு மறவாமல் நினைத்தீரையாவேன்னு எடுத்துக்கிட்டுங்களேன், மனதார நன்றி சொல்வேன். அதான் அந்த பாட்டு 2 லைன் தான். இது நீங்க அசை போட ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சரண்டர் பண்றதுக்கு வரும். கடவுள் நம்மளை எவ்வளவு மறக்காமல் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு எல்லா நேரமும் அப்படின்னு சொல்லுவோம். அதோட நிக்காது. நீங்க அதை திரும்ப திரும்ப உணர்ந்து உணர்ந்து சொல்ல நான் எத்தனை தடவை மறந்து போயிடுறேன் அவரு என்ன மறக்காம இப்படி இருக்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு டேக் அ டெசிஷன் இல்லையா? அப்போ நாமும் இனி அவரை மறக்க, அவர் எப்படி நம்மளை நினைக்கிறாரோ மறக்காம, அந்த மாதிரி நானும் அவரை நினைப்பேன். இது சரண்டர் பண்ணி பாருங்களேன். So you will go deeper in the prayer life. இப்படி ஒவ்வொரு கான்செப்டா அதுல புரிஞ்சு 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 அடுத்த வசனம், அடுத்த லைன் சொல்லுது, மரம் நினைத்தீரையா மனதார நன்றி, மனசார நன்றி சொல்லியிருக்கிறோமா சொல்லுவோம். காலார நடந்துட்டுவான்னு சொல்லுவாங்க. காலார நடக்கிறதுனா என்ன? சும்மா அப்படி போயிட்டு வர்றதில்ல, சரிதானா? தொடர்ந்து திரும்ப 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 நடக்கிறதான் காலார நடக்கிறதுன்னு சொல்லுவோம். அதே போலதான் மனதார நன்றி சொல்வேன்னு அர்த்தம் என்ன யோசிச்சு பாருங்க. எத்தனை நம்ம சொல்லுவோம், நன்றி சொல்றோம், ஆனா மனசார நன்றி சொல்றோமா? அப்படி அது சொல்லிட்டே இருப்போம்ல, அப்போ நிறுத்தவே மாட்டோம். அவர் நினைச்சதை நினைச்சு நினைச்சு அவருடைய அன்பை நினைச்சு நினைச்சு அவர் நம்மளை மறக்காம இருக்கிறாருன்னு நினைச்சு நினைச்சு அப்படி நம்ம நன்றி சொல்றோம். அந்த மனதார ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி ஆழப்படுத்தி 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 ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாடி பாடி போனீங்கன்னா தான் அந்த வார்த்தைகள், அந்த பாடல்கள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருமானால், அதை நான் பாடும் பொழுது மற்றவருடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். புரியுதா நான் சொல்ல? புரியுதா? ஒரு சாங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே we have to prepare ourselves. அது இப்போ பிரசங்கமா இருக்கலாம் அல்லது பாட்டு பாடுறதா இருக்கலாம். we prepare ourselves. என்ன ப்ரிப்பரேஷன்ஸ்? பின்னணி பாடகர்கள்லாம் பாடுறாங்க, அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பாடுறாங்க. அவங்க வெறுமனே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடுவாங்க. பிரைசிங் பண்றவங்களுக்கு வெறும் ப்ராக்டிஸ் போதாது, அது நம்மளை புடம் போடணும். அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்யணும், அது நம்ம உள்ளும் புறமும் நமக்குள்ள ஊடுருவணும். and it should come in our actions.
நம்முடைய செயல்கள்ல அந்த மாற்றத்தை அது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருமானால் அந்த பாடலை நீங்க பாடும் பொழுது மற்றவருடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்களுடைய பிரைசிங்ல எல்லாம் நாங்க நிறைய பாட்டு பாடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு பாட்டே டீப்பா கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவேன். எல்லாம் அதை உணர்ந்துட்டு வந்து அப்படி பாடிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சாங் போதும். ஒரு சாங்கு 1 மணி நேரம் கொண்டு போடுவீங்க பிரைசிங்ல. யூ வில் பிரிங் them to the deeper. ஒரு கடத்துல எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. தேம்பி அழுறதுன்னு சொல்றது நான் வந்து மெல்ட் ஆயிடும், இருதயம் மெல்ட் ஆயிடும். they will surrender to God. அது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அடுத்தவங்களுக்குள்ளேயும் அது கொண்டு வரும். எனக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு சொன்னா ஐ எம் நாட் ப்ரிப்பேர்டு ஃபார் த சாங்னு அர்த்தம். அந்த பாடலை பாடுவதற்கு நான் இன்னும் என்ன சரி செய்யலைன்னு அர்த்தம். ஒரு செய்தியை கொடுக்கும்போது, ஒரு இறை வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ள வேலை செய்யல, மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா ஐம் நாட் ப்ரிப்பேர்ட் டு கிவ் தட் மெசேஜ்னு அர்த்தம். அந்த செய்தியோ அந்த வார்த்தையோ பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர். அதே போலதான் ஒரு பாடல், அந்த பாடலை நான் பாடுறதுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி, ஸோ தட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட் இன் மீ. அந்த ப்ரிப்பரேஷன் நமக்குள்ள வந்தா தான் அது மற்றவங்களுக்குள்ள அந்த வேலையை செய்யும், இல்லைன்னா செய்யாது. ஜீசஸ் யூத்ல வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்களே வெளியே, ரொம்ப கூச்சல் போடுறாங்க. ஆனா ஐ டோன்ட் ஃபைண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேர். எல்லா மியூசிக்லயும் சவுண்ட் தான் வருது, பட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். டான் கென்லாய்ன்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சாங் பாடுவார் அவரு, டான் கென்லாய் நினைக்கிறேன். அவருடைய பாடல்களை கூட நீங்க கேட்டு பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. அது பாடும்போது the people will be moved. சத்தம் ரொம்ப இருக்குன்றதை விட மூவ் ஆயிடுவாங்க எல்லாம். அப்படி பாடுவார். அவர் கண்ணே கலங்கிறோம், கண்ணில் கண்ணீர் ஓடிடும். அந்த அளவுக்கு உணர்ந்து பாடுவார். பாடலை உணர்ந்து பாடாவிட்டால் அது ஒரு தடவை பாடுறது 2 தடவை ஜெபிப்பதற்கு சமமாக இருக்காது. நிறைய the music cannot take the place of anointing. அபிஷேகம் இருக்க வேண்டிய இடத்தை மியூசிக் வந்து நிரப்பிட முடியாது. நிறைய பிரைசிங்ல வந்து இசை மியூசிக்கே இல்லாம கூட பண்ண முடியும். But music cannot fulfill the place of anointing or the presence of God. இறை பிரசன்னத்தை வெறும் மியூசிக் வச்சு நிரப்பிட முடியாது. நான் மியூசிக்லாம் வேணான்னு சொல்லல, பட் ஆனா இறை பிரசன்னத்தை அது நிரப்ப முடியாது. இறை பிரசன்னம் இருந்ததுன்னா மியூசிக் இல்லைன்னா கூட மக்கள் தொடப்படுவாங்க. அப்படி போனாங்கன்னா the pricing டைம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்க நைட் விஜில் நடத்திட்டு, அப்போ இன்டர்வல் முடிஞ்சது, டீ டைம் 1 மணி இருக்கும். ஒரு பிரதர் வந்தார், வந்து என்னை பார்த்து சொன்னாரு, பிரதர் உங்க ஆளுங்க எனக்கு நல்லா ட்ரில் கொடுத்துட்டாங்க, பயங்கரமா எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்க நைட்டு ஃபுல்லான்னு. ட்ரில்லுன்னா தெரியுது அவங்களுக்கு, ஸ்கூல்ல ட்ரில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடி கிளாஸ்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. உட்காரு, எழுந்திரு, கையை நீட்டு, அந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த நைட் விஜில்ல அப்படின்னார். என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? என்ன? ஆமா, உட்காருன்றாங்க, எழுந்திரிங்கன்றாங்க, கையை தூக்குன்றாங்க, என்ன முட்டி போடுன்றாங்க. ஸோ ஆல் ட்ரில் பரேடு தான் எனக்கு நடந்துச்சு, நான் அதை தான் ஃபீல் பண்ணேன். யோசிச்சு பாருங்க. அதே சமயத்துல we should see the மக்களால முடியுமா, அவங்களால தாங்க முடியுமான்னு பார்க்கணும். சில இடங்கள்ல பார்க்குறோம், பிரைசிங் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா
அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முழங்காலே நிக்க வச்சிடறாங்க. பாவம் பனிஷ்மெண்ட் மாதிரி ஆக்கிடுறாங்க, பெரடு கொடுத்துட்றாங்க. சில இடத்துல 2 கையும் தூக்குன்னு சொல்லி கையை தூக்க வச்சு கை வலிக்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, சீரியஸாவே நான் சொல்றேன். திஸ் ஆர் ஆல் நிறைய இடங்கள்ல நடக்குது. எங்க டீம்ல ஒரு தடவை இப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க. ஸோ அவருடைய பிசிக்கலா அவங்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை, இருக்கக்கூடாது. அதே போல சில இடங்கள்ல கம்பல் பண்ணி ஆட வைக்கிறாங்க. யூ நீட் நாட் கம்பல். இறை பிரசனத்திற்குள்ள போயிட்டாங்கனாலே they will become a child. இல்ல குழந்தையை போல மாறிடுவாங்க. குழந்தை போல மாறிட்டா ஆட்டோமேட்டிக்கா பாடி அப்படி ஆடுறது வெக்கப்பட மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அவளை போட்டு கம்பல் பண்ணி ஆடு, ஸ்டெப்பு போடு. நான் தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு நீங்க அதை பண்ணலாம். ஆனா இதே ரெகுலரா வைக்க முடியாது. ஸ்டெப்பு போடுறதோ டான்ஸ் ஆடுறதோ ஆவிக்குரிய ஒரு கனியை கொண்டு வராது. அதனால யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஸ்டெப்பு போடுறது தப்பு இல்லை, ஆடுறது தப்பு இல்லை. அதே சமயத்துல அது ஒரு பெரிய புண்ணியமும் இல்லை. இறை பிரசனத்துக்குள்ள அவங்க வர்றதுதான் முக்கியம். சில இடங்கள்ல பிரைசிங் நம்ம பார்க்கும் பொழுது பிரைசிங் நடத்துறவங்க தான் பாடிக்கிட்டே இருப்பாங்க. கோயில் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், மாஸ்க் போனீங்கன்னா ஒன்லி த கொயர் வில் சிங் நைஸ்லி. மற்ற ஆளுங்க யாரும் பாட முடியாது. அவங்க அழகா பாடுவாங்க, கொயர்ல இருக்கிறவங்க அழகான மியூசிக் இருக்கும், நல்லா பாடுவாங்க. we cannot sing. ஒண்ணு பாட்டு தெரியாதனால இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி பாட முடியாதனால இருக்கலாம். மற்றவங்க எல்லாம் பார்வையாளர்களாக தான் இருந்துட்டு வருவாங்க. பிரைசிங்ல ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. we should make the people to sing. அதுதான் முக்கியம். நாம பாடிட்டு போறதில்ல, மக்களை பாட வைக்கணும், உணர்ந்து பாட வைக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா பிரைசிங் சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னு. அவங்க உணர்ந்து பாடணும் பீப்புள். அதே போல ஜெபிக்கும் பொழுதும் அவங்க உணர்ந்து ஜெபிக்கணும். they have to pray. பிரைசிங் பண்றவங்களே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. you should make the people to pray. ஒரு பிரதர் எங்க டீம்ல வந்தாரு, நல்லா பிரைசிங் பண்ணுவாரு. எங்க மீட்டிங்ல எல்லாம் நல்லா பண்ணுவாரு, பிரைசிங் பண்ணுவார். மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அவர் பண்ற பிரைசிங் பிடிக்கும். சேர்ந்து எல்லாம் நல்லா உற்சாகமா பண்ணுவாரு, உற்சாகமா மக்களையும் ஆக்கிடுவாரு. ஒரு நாள் ஒரு பாரிஷ்ல எங்க யூத் எல்லாம் கூப்பிடுறேன் பிரதர், ஒன் டே அந்த யூத்துக்கெல்லாம் தியானம் கொடுங்கன்னு சொன்னார் ஃபாதர். சரின்னு நான் போகும் பொழுது இந்த பிரதரையும் கூட கூட்டிட்டு போயிருந்தேன் பிரைசிங் பண்றதுக்கு. என்ன, யூ வில் சிங் நைஸ்லி, என்னோட நல்லா பாடுவாரு, நல்லா உற்சாகமா பண்ணுவார் பிரைசிங்லாம். நான் பொதுவாக பிரைசிங்க்கு யாரையாவது கூப்பிட்டு போறது என்னுடைய வழக்கம். என்ன, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்றதுனால யாரையாவது கூப்பிட்டு போயிடுவேன். அவர் போய் பிரைசிங் பண்ணாரு. ஒரு 10 நிமிஷம் பண்ணி பார்த்தாரு. he tried to make the people to sing. he asked some questions. எல்லாம் பண்ணி பார்த்தாரு. அந்த யூத் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கையை இப்படி கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. இவர் பாடும்போது அப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் எல்லாம் துதிப்போனா அதையும் இப்படிதான் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுவார் அவர், நினைச்சு பாருங்க. நீங்களே ஒரு இடத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 15 minutes he struggled hard. என்ன திரும்பி பார்க்குறாரு ஒரு பக்கம், வேற வழி இல்லாம. என்ன, 15 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இவர் பாடினாலும் அவங்க பாட மாட்டேங்கிறாங்க, பிரைஸ் லார்ட் சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன, இவர் ஜெபிச்சாலும் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. இவரை எல்லாம் யூத், அவங்களுக்கு அந்த எக்ஸ்போசரே கிடையாது, அவங்க ஜெப வாழ்க்கையே கிடையாது, ஜெபத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. மாஸ் போவான், மீதி டைம் எல்லாம் ஒரு கதை உலக கதை பேசிட்டு இருப்பாங்க. பையங்க பொண்ணுங்க எல்லாருமே எல்லாம் உட்காந்துட்டு ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்க யூத்து. ஒன் டே கொண்டு போகணும், நான் தான் செய்தி கொடுக்கணும். அடுத்தது இவர் பிரைசிங்கை பார்க்குற ஒரு பக்கம், இவரால் ஒன்றும் பண்ண முடியல. he could not do anything.
நீங்க சிரிக்கிறீங்க, உங்களை கொண்டு விட்டாதான் தெரியும். அப்படி ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி சூழ்நிலையில பிரைசிங் பண்ண விட்டா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. See, here we need the anointing. இது இங்க தான் சொல்றேன், you need the presence of God. presence of God நீங்க கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டா, இவர் நல்லா பாடுவாரு, நல்லா உற்சாகமா பண்ணுவாரு, ஊக்கப்படுத்துவாரு. பாருங்க, he has not prepared. நான் சொல்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணல. அவர் இறை பிரசன்னத்தோட போகல. பாத்துக்கங்க, இறை பிரசன்னம் அங்க இல்ல. நான் சொன்ன இறை பிரசன்னம் வந்து மலைகளையும் குன்றுகளையும் கூட உரிக்கிறோம்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் உரிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சுட்டு நான் பிரைசிங்கும் சேர்த்து நான் எடுக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் the people are cooperating. So when the presence of God is there, the people will cooperate. பிரசன்ஸ் இல்ல, தேவ பிரசன்னம் இங்க இல்ல அப்படின்னா மக்கள் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. சில இடங்கள்ல நடந்தது உங்களுக்கு சொல்றேன், தட் யூ மே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு செமினரி கூப்பிட்டுருந்தாங்க என்ன, ஒன் டே ஃபுல் டே கொடுக்கறதுக்கு. அப்பவும் இன்னொரு பிரதரை கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் நல்லா பாடுவார், வெரி குட் சிங்கர்ஸ். நீங்களும் கூட பாடும்போது நிறைய தப்பு விடுறீங்க, அவங்களாம் தப்பே இல்லாம பெர்ஃபெக்டா பாடுவாங்க. அந்த அளவுக்கு பாடக்கூடியவங்க, வார்த்தைகளே நல்லா இறை வார்த்தைகளை சொல்லுவாங்க, உங்களை மாதிரியே சொல்லுவாங்க. அதையும் என்ன சிஸ்டர் இப்போ பண்ணாங்க இல்லையா, அவங்கள மாதிரி நல்லா பேசுவார், அழகா ஜெபம் பண்ணுவார், பாடல்கள் ரொம்ப நல்லா பாடுவாங்க, இன்னும் நல்லா பாடுவாங்க. அதனால அந்த பையன் பிரதரை கூப்பிட்டு போயிருந்தேன். காலையில செய்தி கொடுத்தேன் நான். அவ ஸோ டயர்டு, நான் காலையில தான் போய் சேர்ந்தேன், மெசேஜ் கொடுத்தனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவனை பார்த்து சொன்னேன், தம்பி நீ போய் ப்ரைசிங் பண்ணு, நான் கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன், ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வர்றேன், அது வரைக்கும் நீ கொண்டு போ, அப்படியே பாட்டில் பாடி கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ரூம்ல படுத்திருக்கிறேன். ஸோ ஐ saw a vision. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, ஐ saw a vision. There is a fire from the hell. நரகத்திலிருந்து ஒரு நெருப்பு அங்க இருக்கக்கூடிய பிரதர்ஸுடைய நாக்குக்கு வர்றதை நான் பார்த்தேன். எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, என்ன நடக்கும் அப்ப அங்கன்னு. நான் ரூம்ல படுத்திருக்கிறேன், அவர் தனியா விட்டுருக்காங்க, பிரைசிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரதர்ஸ் எல்லாம் நியூ பிரதர்ஸ், அதான் 12th முடிச்சுட்டு அப்பதான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த 1 இயர் கூட ஆகல அந்த டைம்ல. உங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டுல தெரிஞ்சவங்க பிள்ளைங்க, யூத் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. யூத்தை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டு பாடினா என்ன பண்ணுவாங்க யூத் எல்லாம்ன்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் அங்க நடக்குது. ஆனா எல்லாம் ரிலிஜியஸ்ல இருக்கிறாங்க, சேர்ந்திருக்காங்க. பட் ஐ saw this fire. இந்த ஃபயர் வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, they talk against the prayers. ஜெபத்திற்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, நரகத்துல இருந்து வந்தா என்ன பேசுவாங்க நீங்களே நினைச்சு பாருங்க. இவர் உட்கார்ந்து இந்த பிரதர் போய் பாட்டு பாடிட்டு இருக்காரு, எல்லாம் அவரை கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எப்படி பாட முடியும்? பாட்டு பாடுறவங்க, பிரைசிங் பண்ண போறவங்களே உட்கார்ந்துட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பாட முடியும் நீங்க சொல்லுங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மினிஸ்ட்ரி பண்ணி பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட சம்பவங்களை மாட்டினா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபயர் வந்த உடனே எனக்கு இருக்க முடியல அங்கே. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வேகமாக போனேன். நான் போனேன். அப்போ அந்த பிரதர் முடிஞ்ச பிறகு நான் சொல்லிட்டேன், ஒரு நெருப்பு வந்ததை பார்த்தேன், யூ ஆர் ரிலீஜியஸ் பிரதர்ஸ், இப்படியா இருக்கிறதுன்னு. அப்புறம் பேசி அதுக்கப்புறம் அவங்கள ப்ரேயரில் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க சொல்லி, அந்த நடத்திட்டு இருந்த பிரதர் சொன்னாரு, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு இப்போ நான் நம்புறேன் அப்படின்னார். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல, தடுமாறிட்டு கிடக்குறாரு அவர், பாவம். எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு ஒன்றும் பண்ண, கண்ணை மூடிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னார். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். பிரைசிங் வந்து எந்த சூழ்நிலையிலையும் யாரை வேணாலும் ஜெபிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு we should go with the presence of God. அதுதான் முக்கியம். பிரேயர்ல வர்றவங்க எல்லாருமே வந்து பக்தியோட வர்றதில்ல, வேடிக்கை பார்க்கறது கூட வருவாங்க சில பேர்.
விளையாட்டுக்காக கூட வருவாங்க, சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு வருவாங்க. கட்டாயப்படுத்தி வீட்டுல இருந்து சில பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்களும் உண்டு. சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க வீட்டுல சில பேர். இன்னைக்கு பிரேயருக்கு போறேன், ஏதாவது நடக்கலைன்னா அவ்வளவுதான்ட்டு வருவாங்க. சூசைட் பண்ணுன்றதுக்காகவே பிரேயருக்கு வர்றவங்க உண்டு. தற்கொலை பண்றதுக்காக வாங்கி வீட்டுல வச்சுட்டு வருவாங்க. மருந்து வாங்கி வீட்டுல வச்சுட்டு சாகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போடுவோன்ட்டு வருவாங்க. வர்றவங்க உண்டு. நான் பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை. அது லாஸ்ட் மினிட் பிரேயருக்கு வந்துட்டு போயிடுவோம். ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு, she was about to suicide. 10 மாத்திரை வாங்கிட்டா, தூக்க மாத்திரை வாங்கிட்டா. வாங்கிட்டு சாகிறதுக்கு முன்னாடி, அதான் சாகிறதுக்கு முன்னாடி சொல்றேன், கடைசி நேரம் பிரேயருக்கு போயிட்டு போய் மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்னு பிரேயருக்கு வந்துட்டா. இப்படிலாம் வருவாங்க. இப்படிதான் வர்றாங்க, சில பேர் வர்றாங்க. எல்லாரும் இல்ல, சில பேர் இப்படியும் வர்றாங்க. அன்னைக்கு மீட்டிங்ல தட்ஸ் வை வி ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் பீப்புள்னு சொல்றேன். ஊழியத்தில் இருக்கிறவங்க வெரி ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஒரு டாக்டர் விளையாண்டா ஒரு மனிதனுடைய உயிரோட தான் விளையாட முடியும். when we play, நம்ம கொஞ்சம் கவனம் குறைவா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்மாவோட விளையாடுவோம். அன்னைக்கு செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி தற்கொலை பண்ணணும்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் சொல்றேன், தற்கொலை பண்ணணும்னு இருக்கிறீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க, அவனுடைய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த பொண்ணு, ஓஹோ எதுக்கு இன்னைக்கு நம்மளை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பிரேயர்ல வந்து இப்படி சொல்றாங்களே, நமக்கு தான் சொல்லியிருப்பாரோ, எனிவே வில் செக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமும் வந்து பார்ப்போம். அடுத்த வாரமும் இப்படி சொன்னாங்கன்னா தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா செத்துடலாம். பாருங்க, அடுத்த வாரமும் அந்த மாத்திரையை பர்ஸ்ல வச்சுக்கிட்டே தான் வந்திருக்கிறான். இப்ப அடுத்த வாரமும் ஆண்டவர் சொன்னாரு, இதே போல சூசைட் பண்ணணும்னு இருக்கிற, கடவுளுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பர்ஸ்ல இருந்து தூக்கி போட்டா. எனக்கு தெரியாது இது. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னை பார்க்க வந்தா. அது சொன்னா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா உங்களால தான் அப்படின்னா. எனக்கு ஷாக். நான் உங்ககிட்ட பார்த்ததும் இல்லை, உங்ககிட்ட பேசுனதும் இல்லை, பழகினதும் இல்லையே. அப்ப சொன்னா, இதை மாதிரி மாத்திரை எடுத்துட்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் கூட செபிக்க வைக்கக்கூடியதுதான் இந்த இறை பிரசன்னம். என்னென்ன மனநிலையில அவங்க வர்றாங்களோ அவங்க கூட அப்படியே ஆண்டால் தொடப்பட்டு ஜெபிக்க வைக்கக்கூடியதுதான் கடவுளுடைய பிரசன்னம். ஒரு பையன் இருக்கிறான் எங்க டீம்ல. இப்போ அவன் பேரு டேவிட், ஆனா பழைய பேர் முனுசாமி. அவன் வந்து ஒரு நாள் அவங்க ஏரியாவில் போய் வாலிப பொண்ணுங்களை ஒன்றும் காணுமேன்னு கேட்டிருக்கிறான். அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, அந்த பிரதர் ஒருத்தர் மீட்டிங் வைக்கிறாரு, ஜான்சன் பிரதர், எல்லாம் அங்க போயிருக்கிறாங்கன்னு இருக்கான். பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக பிரேயருக்கு வந்தான் ஒரு இந்து பையன். பாருங்க, அப்ப என்னென்ன விதத்துல வராங்கன்னு பாருங்க. அவனே ஆண்டவர் தொட்டு மாத்தினார். ஆமென். Praise the Lord. So God is so powerful. He can do everything. எல்லாத்தையும் செய்ய அவருக்கு ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் அங்க வருவாங்க. இப்படித்தான் அப்படித்தான் நம்ம சொல்லவே முடியாது. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் the presence of God, அதான் சொல்லுவேன், அந்த இறை பிரசன்னம், be with the presence of God. அந்த ஏன் பாட்டை திரும்ப திரும்ப பாடி 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 ஒப்பு கொடுங்க அப்படின்னா, when we surrender to the word of God, இல்ல பெரும்பாலும் இறை வார்த்தைகளோடு ஒத்த பாடல்களை தான் நம்ம பாடுறோம் பிரைசிங்ல. அந்த பாடல்களுடைய வார்த்தைகளுக்கு, இறை வார்த்தைகளுக்கு நம்ம சரண்டர் பண்ணி 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 நம்ம அதுக்கு சரண்டர் ஆகும் பொழுது the presence of God will come with us. பிரசன்னை நம்ம கூட வரும். நம்ம போய் ஒரு வார்த்தை பேசினாலோ ஒரு பாடலை பாடினாலோ the heart will be moved and melted. அந்த நிலையில இருந்து மாறி அதையே யோசிச்சுட்டு இருந்தவங்க கொஞ்சம் கடவுளை பத்தி நினைக்க அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வேர்ட் ஆஃப் காட் வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கன்விக்ஷனோட வேலை செய்யும், ஒரு விடுதலையை கொண்டு வரும். அதுதான் அந்த இறை பிரசன்னத்தை கொண்டு போகிறது தான் பிரைசிங்குடைய மிக முக்கியமான ஒரு வேலை. புறமெல்லாம் பாட்டில மருந்தை வாங்கி வச்சுட்டு தாயும் மகளும் வீட்டுல மருந்தை வாங்கி வச்சுட்டு வந்துட்டாங்க கோயில் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு உபவாச ஜெபம் முடிச்சுட்டு போய் போட்டுக்கிடணும்னு வந்துட்டேன். சாப்பிட்டுக்கணும் மெசேஜ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மாஸ் நடக்குது. கடைசியா சொல்லியிருந்தேன், இப்படி இருக்கிறவங்க தயவு செய்து என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
மாஸ் முடியறதுக்குள்ளே பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்டா, நீங்க தானே பிரதர் வர சொன்னீங்க, நான் 2 பேருமே பாட்டில வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் வீட்டுல, பாருங்க. ஸோ இதுதான் நமக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு எல்லாருமே ஒரு ப்ரேயர்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் பீப்புள் ஆர் தேர். இத மாதிரி ஒரு மனநிலையோட வர்றவங்களும் உண்டு. அதனால என்ன மனநிலையோட, கொலை பண்ணணுன்ற மனநிலையோட வர்றவங்களும் உண்டு. சரியா? ஒரு பிரதர் சொன்னாரு, அந்த மீட்டிங் மட்டும் நீங்க கூப்பிடல, என் ஒய்ஃப் அன்னைக்கு கொன்னுருப்பேன்னு சொன்னார். ஒரு பிரதர், நீ கொன்னுடணும்னு இருந்தேன், மீட்டிங் கூப்பிட்டதுனால வந்தேன், அதனால என் ஒய்ஃப் பழச்சிக்கிட்டார். நீ கொஞ்சம் ஒய்ஃபுக்கு தெரியுமா? அது தெரியாது. ஒய்ஃப் நினைச்சு பார்த்திருப்பாளா வீட்டுக்காரனுக்கு இப்படி ஒரு மனநிலை இருக்குன்ட்டு? அதனால the praising is so important. டெடிகேட்டடா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா the wonders will happen. அதுல மெல்ட் ஆயிடுவான், உருகிடுவான் இறை பிரசன்னத்துல. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது வெறும் ஒலிக்கும் கைத்தாளமும் ஓசையிடும் ஓசையிடும் கைத்தாளமும் ஒலிக்கும் வெண்கலம் போலதான் இருக்குமே வெளியே அந்த பாடல்கள் எல்லாம் வேற ஒரு எஃபெக்டையும் கொடுக்காது. அதுதான் என்னுடைய முக்கியம். இறை வார்த்தை நமக்குள்ள ஊறாவிட்டால், அந்த வசனங்கள் எல்லாம் ஊறல அப்படின்னு சொன்னா வேலை செய்யும். நமக்குள்ள வேலை செய்யணும். முதல்ல நமக்குள்ள வேலை செஞ்சதுன்னா அடுத்தவங்களுக்கு வேலை செய்யும். அதுதான். you have to spend time. மெசேஜ் கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோ டைம் தேவையில்லை. அவங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா பொதுவாக நான் ப்ரிப்பேர் பண்றது இல்லை. ஐ ஷுட் ஆஸ்க் காட் என்ன செய்தியை கொடுக்கணும்னு கேட்டு தான் போய் கொடுப்பேன் நான். அதுதான் என்னுடைய சுபாவம். அந்த செய்தியை கொடுத்தாருன்னா அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். 8 நாள் தியானம் கொடுக்கும்போது அதே தான் செய்வேன், ஒன்றும் இல்லாமல் தான் போவேன். மத்தியானம் சாப்பிடும்போது கேட்பாங்க, ரிலீஜியஸ்ல அந்த சிஸ்டர்ஸ்லாம் கேட்பாங்க, மத்தியானம் என்ன செய்தி கொடுக்க போறீங்கன்னு. தெரியாது சிஸ்டர்னுவேன். இதுதான் என்னுடைய. அதனால ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப், அவ்வளோதான். இதுக்கு அப்படி இல்லை, ப்ரைஸிங்க்கு அப்படி இல்லை. வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் சிங். அந்த பாடல்களோடு நாம் ரொம்ப ஒத்து போக வேண்டியது, முழுமையாக ஒத்து போய் கொடுக்கணும். இதுல இந்த பாடுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னா, நம்ம தான் நல்லா பாடுறோம் அப்படின்னு ஒரு சோதனைக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே மியூசிக்ல இருக்கிறவங்க அல்லது சிங்கிங்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த எண்ணம் உண்டு. அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கே பொதுவா அந்த எண்ணம் உண்டு. கொஞ்சம் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே பாடலாம், ப்ராக்டிஸ் பண்ணா பாடலாம் எல்லாரும், அவ்வளவுதான். இதுல ஒருத்தருக்கு வரும் வராதுன்னா இல்லை. எனக்கு பாட்டே வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் தான் அதெல்லாம். நல்லா பாட வர்றது வெறும் ப்ராக்டிஸ் தான். கொஞ்சம் நல்லா பாடின உடனே மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் நாம தான் நல்லா பாடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ப்ரைட், பெருமை. பெருமை தான் நிறைய பேரை வீழ்த்து. The devil will support the pride. அதுல 10 பேர் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப அருமையா பாடினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல் ரொம்ப நல்லா இருந்தது, பாடல் என்ன தொட்டுது அப்படின்னு சொன்ன உடனே பிரைசிங் பண்றவங்களுக்கு ஜிவ்வுன்னு ஆயிடும். அவங்க அதிலே தான் மேர்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் this is the greatest temptation சொல்லலாம். நிறைய ஊழியர்கள் விழக்கூடிய, சரிக்கு விழக்கூடிய ஒரு காரியம் அது. எது? இந்த ஒரு பெருமை. மூடின்னு ஒரு ஊழியர் இருந்தார். அவர் ஒரு நாள் செய்தி கொடுத்துட்டு கீழே இறங்கும்போது ஒரு மனிதர் ஓடி போய் அவர் கை கொடுத்தார். அருமையான பிரசங்கம் அப்படின்னார். மூடி சொன்னாரு, இதை சொல்றது நீங்க 2வது ஆளு அப்படின்னார். இன்னைக்கு சொல்றது 2வது ஆளுன்னார். அப்போ அவர் கேட்டாரு, மேடையில இருந்து இப்பதான் கீழே இறங்குறீங்க, முதல் ஆளா நான் தானே சொன்னேன் அப்படின்னார். நீ சொல்றதுக்கு முன்னாடியே பிசாசு சொல்லிட்டான்னாரு. This is the problem. நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் அது. நீங்க உங்களெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்றீங்க,
நல்லா பாட்டு பாருங்க அப்படின்னா உங்களை கவுக்குறாங்கன்னு அர்த்தம். பிசாசு எங்கேயோ கனி வைக்கிறான்னு அர்த்தம். ஜீசஸ் கூட அப்படிதான் பேய் சொல்லிச்சு. அன்றே இதெல்லாம் நமக்கு நடக்காது. சிலுவையா அதெல்லாம் நடக்காது. பேதுரு மூலியாவே போய் சொல்லிச்சு. ஜீசஸ் ஐடென்டிஃபை த டெவில். உடனே சொல்ற பின்னால போ சாத்தானே. இங்கதான் நம்ம சறுக்கி விழக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதனால பிரைசிங் பண்றவங்களுக்கு உடனே அது ஏறிடும் கொஞ்சம் அப்படியே. ஸோ நம்ம பிரைசிங்ல தான் எல்லாம் நினைச்சிருவோம். 2 பேர் பேய் ஓட்ட போனாங்க. ஒரு ஆள் ஜெபம் பண்ணாரு, ஒரு ஆள் கை வச்சார், பேய் ஓடிச்சு. கையை வச்சவர் சொன்னார், நான் கை வச்சதுனால தான் பேய் ஓடிச்சுனார். ஜெபம் பண்ணவர் சொன்னார், இல்ல இல்ல நான் ஜெபிச்சதுனால தான் ஓடிச்சுனார். அங்கிருந்து வெளியே போன போய் இவங்க 2 பேருக்குள்ளே வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பிரைசிங் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, பாடு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா என்ன தொட்டுது, என் மனசே தொட்டுது அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு தான், தொடதான் செய்யும். பிகாஸ் we are in the presence of God. இறை பிரசன்னத்திலிருந்து போறதுனால அது கண்டிப்பா இருதயத்தை தொடதான் செய்யும். வேதனையிலிருந்து வர்றவங்களுக்கு அது ஒரு ஆறுதலை கொடுக்க தான் செய்யும். எங்கிட்டையும் சொல்லுவாங்க, அந்த தம்பி பாடும்போது ரொம்ப ஆறுதலா இருந்து நமக்கிட்டையும் சொல்லுவாங்க. வந்து நல்லவேளை நம்மகிட்ட சொன்னா பரவாயில்ல, தம்பிகிட்ட போய் சொல்லாம தான் நல்லதுன்னு நினைச்சுக்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஸோ இது 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 ஒரு சோதனை, எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பாடிட்டு வந்து எதிர்பார்ப்பாங்க, நான் நல்லா பண்ணேனா, ப்ரைஸிங் நல்லா பண்ணேனா, பாட்டு நல்லா பாடினேன், எது சமையலா எதிர்பார்க்கறதுக்கு சொல்லுங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு. ஸோ கோ வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவ்வளவுதான். கிருஷ்ணார் அனுசாரத்துல ஒரு வார்த்தை உண்டு, மதர் தெரேசா கூட இதை அடிக்கடி சொல்லுவாங்க. டோன்ட் ட்ரை டு பி சக்சஸ்ஃபுல் பட் பி ஃபெய்த்ஃபுல். நோ, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? ஒரு பிரைசிங், இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராம். எதையாவது ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிலாம் இல்லை. பட் we should be faithful to God. அதுதான் முக்கியம். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. faithful people will go to heaven. மினிஸ்ட்ரி வந்து பிரைசிங்கா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அங்கதான் பிசாசு நம்மளை ஏமாத்திடுவான். உங்க மினிஸ்ட்ரி வந்து சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னு 4 பேர் சொன்னாங்கன்னா உங்களை கவுக்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்காக அதுக்காக ஊழியம் பண்ணல, கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதுக்காக அந்த மினிஸ்ட்ரி பண்றோம், அவ்வளவுதான். பி ஃபெய்த்ஃபுல் டு காட். அதை தான் நம்ம செக் பண்ணணும். ஒரு ஊழியத்தை செய்யறோம், ஒரு பிரைசிங் பண்றோம் அப்படின்னா கடவுளுக்கு உண்மையா இருந்தோமா, அதுலதான் நம்ம கவனம் இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லா பண்ணோமா அப்படின்னு நினைச்சோம்னா தான் அடுத்தவன்கிட்ட போய் கேட்கிறோம், நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்போம். பாட்டுலாம் நல்லா பாடுனா அப்படின்னு நம்ம போய் கேட்போம், இல்லை யாராவது சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். நிறைய பேர் கேட்குறாங்க அது மாதிரி. ஸோ அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாலே அது சக்சஸ்ஃபுல்ன்றது வந்து அந்த லைனுக்கே போகக்கூடாது. we are going wrong. உங்களுக்கும் கடவுளுக்கும் உரியது. இந்த பணியை உண்மையா செஞ்சனா, உண்மையா செஞ்ச ஆண்டவரே, இதை உண்மையா செஞ்சதுக்கு எனக்கு பலத்தை கொடுத்தீங்க, நன்றின்னு சொல்லுங்க. அதுல சில குறைபாடுகள் இருந்தா, ஆண்டவரே இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, இன்னும் சரி செய்யறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்கன்னு கேளுங்க. be faithful to God. கடவுளுக்கு உண்மையா இருக்கிறது தான் முக்கியம். எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அதுதான் முக்கியம். எவ்வளவு நல்லா பண்ணணுன்றது முக்கியம் இல்லை. நம்ம நல்லா பண்ணலாம், நல்லா இல்லாம பண்ணலாம், அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு முக்கியமான காரியம் அங்க போய் நிற்கும் போது இல்லை சரி, we should be careful to give glory to God. எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு மகிமையை கொடுக்கறதுல நம்ம கவனமா இருக்கணும்.
ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனம்னு நினைக்கிறேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடுக்க மாட்டேன். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவருடைய மாட்சியை உங்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். விட்டு கொடுக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அவருடைய மாட்சியில நீங்க கையை வச்சுட்டீங்கன்னா அடி விழுந்துரும்னு அர்த்தம். He never accept it. அவருடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. சரியா? அவருடைய தாளந்துகள்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. என்னில் விசுவாசம் கூட நான் செய்யறதை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லுவாரு. அவரோட பெரிய காரியங்களை கூட உங்களை செய்ய வைக்கலாம் வசனத்தின்படி. ஆனா he never share his glory with anyone. அவருடைய கிஃப்ட் ஷேர் பண்ணுவாரு, ஆனா குளோரியை ஷேர் பண்ண மாட்டார். We have to elevate God only. அவரை தான் உயர்த்தணும், அவரை தான் மகிமைப்படுத்தணும். அந்த இடத்துல ஒருபோதும் we should not expose ourselves. நான் நல்லா என்னுடைய பாட்டு தாளந்துகளை அங்க போய் காட்டக்கூடாது. We should not show our talents. இல்ல, பாடுறது ஒரு தாளந்து. We use the talents for his glory. அவ்வளவுதான். கடவுளுடைய மகிமைக்காக அதை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். நம்முடைய பெருமைக்காக அதை பயன்படுத்திடக்கூடாது. அங்கதான் டேஞ்சர். ஒரு பாட்டு தாளந்தா இருக்கலாம், இல்ல கிஃப்ட்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். All should be used for the glory of God. எல்லாத்தையுமே கடவுளுடைய மகிமைக்காக தான் பயன்படுத்தணுமே ஒழிய நம்ம மகிமைக்காக இருக்கக்கூடாது, நம்ம பெருமைக்காக இருக்கக்கூடாது. இப்போ மீட்டிங் போகும்போது நான் நல்லா பாடுவேன், எல்லாம் அசந்திர போறாங்க பாருங்க, அப்படிலாம் நினைச்சிட்டு பாடக்கூடாது. அப்படி நினைச்சிட்டு போனீங்கன்னா உங்களை பாட விடாம பண்ணிட்டு வராண்டு. எங்க டீம்ல ஒரு பிரதர் இருக்கிறார். இஸ் a very talented person. நல்லா பேசுவார். யாரை வேணாலும் பேசி கன்வின்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ண அக்செப்ட் பண்ண வச்சிருவார் ஆண்டரை. அவ்வளோ டேலண்ட் உண்டு. And he has the gifts also. கிஃப்ட் எல்லாம் கூட உண்டு. போய் ஹீல் பண்ணுவாரு, எல்லாத்தையும் ஒழிஞ்சிருக்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாரு. அவ்வளோ கிஃப்ட் எல்லாம் உண்டு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஐ ஹாவ் a little doubt. அவருடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் ப்ரைட் இருக்கிறத பார்த்தேன் நான். பொதுவா ப்ரைட் இருந்தா ஹோலி ஸ்பிரிட் will not work. அது தெரிஞ்சுக்கணும் நீங்க. If you have the pride, no Holy Spirit will work in the ministry. அது பிரைசிங்கா இருக்கலாம், எல்லாம் அழகா இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்க மாட்டார். பாடல்கள் அருமையா இருக்கும், மியூசிக் அருமையா இருக்கும், the Holy Spirit will not be there. அங்க மெல்ட் ஆகாது, இருதயம் வந்து உருகாது, கடவுளுக்காக உருகாது, மாறாது, சேஞ்ச் இருக்காது. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் அவரை கூப்பிட்டு எங்க மீட்டிங்ல செய்தி கொடுக்க சொல்லியிருந்தேன். சரி, என்னதான் பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. He could not. கொடுக்க முடியல அவரால். எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அவரால் கொடுக்க முடியல. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னாரு. எங்க டீம்ல உள்ள நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவரை, நல்லா பண்ணுவாருன்ட்டு. நல்லா பண்றாரு, நீங்க யூஸ் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். பேச்சே வரல அவருக்கு சரியா.
சொன்னது திரும்ப திரும்ப சொன்னாரு, 2 தடவை சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல, கண்டினியூ பண்ண முடியல. என்ன சொல்றது, பேசும்போதே வார்த்தையெல்லாம் அப்படியே யாராவது பிடிச்சா எப்படி இருக்கும், அப்படியே ஆயிப்போச்சு. பாதி 2 வார்த்தை சொல்லும்போது ஒண்ணு விழுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. பேச முடியல அவரால. இஸ் a வெரி குட் ஸ்பீக்கர். நல்ல பேச்சு திறமை உள்ளவர், பேச முடியல. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. முடியறதுக்கு முன்னாடி அப்புறம் நான் மாத்தி விட்டேன், ஃபாதரை மாத்தி விட்டேன் பாதியிலே. அப்புறம் 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட பேசணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அங்க மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி his throat was seized. தொண்டை ஃபுல்லா அப்படியே வறண்டு போச்சு, பேச முடியாத அளவுக்கு. 1 லிட்டர் தண்ணி குடிச்சேன் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடினாரு. அவ்வளவு தண்ணி குடிச்சு கூட பேச்சு வரல, பேச முடியல. Then I told him, அவர்கிட்ட சொன்னேன், see, I see some connection with the evil spirit because of the pride. Pride வந்ததுனால பிசாசு சில தாளந்துகளை கொடுத்து பண்ண வைக்கும். When you come to the presence of the Holy Spirit, he could not do it. அதனால அவரை கொஞ்ச நாள் அமைதியா இருக்க சொல்லியிருக்கேன். ஊழியமே செய்யக்கூடாது, டங்ஸ்ல கூட ஜெபிக்க கூடாது, கனெக்ஷன் டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் சொல்லி வச்சு. மினிஸ்ட்ரியில நீங்க என்டர் ஆகும்போது யூ டோன்ட் நோ வாட் ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங் தேர். எந்த ஸ்பிரிட்டோட நீங்க கனெக்ட் ஆகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. If you are not humble enough, the evil spirit will connect them. ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமை உள்ளவர்களே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள்ல போட்டு. அவர் அவங்க கூட வரமாட்டார், தொலைவில் இருந்தே அவரை அறிந்து கொள்கிறீர்கள். கடவுள் அவங்களை எதிர்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல கிஃப்ட் கொடுத்திருப்பாரு. ஆரம்பத்துல ஹம்பிளா இருப்பாங்க, கிஃப்ட் கொடுத்திருப்பாரு. 2 பேரும் நம்மள வந்து சொல்லுவாங்க, நல்லா பாடினீங்க, நல்லா சிஸ்டர், ரொம்ப அருமையா இருந்தது உங்க பாடல்கள்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் நம்ம காலை தூக்கிறோம் உடனே. அதுதான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் Holy Spirit will not use us. The Spirit will connect us and use us. இப்ப நம்ம எந்த ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆன we don't know. நமக்கு தெரியாது, அதான பிரச்சனையே. It is not easy to identify the spirits. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, that spirit is using you. நான் சொல்றேன், இதெல்லாம் உங்க கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் என்கிட்ட, சரியா? ஆமா, I'll answer you. பிரைசிங் பண்ற நிறைய பேரு கிரேஸை இழந்து போயிருக்கிறாங்க. அது மாதிரி சில நல்ல ஊழியர்கள், நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பிரைசிங் பண்ணக்கூடியவங்க எனக்கு தெரியும். the people will go there, பிரைசிங்காகவே வேக வேகமா போவாங்க, அந்த பிரைசிங் அட்டெண்ட் பண்றதுக்காகவே. அப்படிப்பட்ட சில ஊழியர்கள் இது போல சில பெருமைக்கு இடம் கொடுத்தனால், then the spirit, other spirit is using. அப்போ பாடல்களை பாடும்போது நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, பாடுறீங்க, இட்ஸ் ஆல் குட். பி கேர்ஃபுல் டு கிவ் க்ளோரி டு காட். கடவுளுக்கு அதுல மகிமை போகணுன்றதுல கவனமா இருங்க. பிரைசிங் பண்றீங்களா, ஆல் க்ளோரி டு காட். ஒருவேளை 4 பேர் உங்களை வந்து பாராட்டுறாங்க, திரும்ப பாராட்டுறாங்கன்னா அவங்களை நம்ம தடுக்க முடியாது, பாராட்டாதேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் ஒரு காரியத்தை செய்யுங்க. I tell you to escape. மனப்பூர்வமா ஒரு காரியத்தை சொல்லுங்க. என்ன காரியம்னு சொல்லித்தரேன். ஜீசஸ் வந்து குருத்து ஞாயிறு அன்னைக்கு ஒரு கழுத குட்டி மேல போறார். நிறைய தரையில நிறைய விரிப்புகள் எல்லாம் விரிச்சான், இலைகளை போட்டாங்க. யார் நடந்து போனா? அதுல இயேசு நடந்து போல, கழுதைதான் நடந்து போச்சு. அதேதான் நமக்கும். When Jesus is coming with us, the presence of God is coming with us, all the people will praise us. Oh super, அருமையா இருந்துச்சு, பிரைசிங் ரொம்ப இருந்தது, டச்சிங்கா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. Immediately you humble yourself and say to the Lord,
ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான், நான் வெறும் கழுதுதான் சொன்னீங்கன்னா you will escape. ஆமென். யார் உங்களை பார்த்து பிரைஸ் பண்ணாலும் இம்மிடியேட்டா உங்களை ஹம்பிள் பண்ணி இதை சொல்லுங்க. அருமையா பாடுனீங்க சிஸ்டர்ன்னு சொன்னா உடனே சொல்லுங்க, ஆண்டவரே இது உமக்கு தான், நான் வெறும் கழுதுதான் சொல்லிடுங்க. இந்த கழுதை நமக்கு தான் விரிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏன்னா ஜீசஸ் வந்து அவருடைய குளோரியை ஷேர் பண்ணவே மாட்டாரு. அது புரிஞ்சுக்கங்க. அது அவருக்குரியது, மகிமை அவருக்குரியது, துதி அவருக்குரியது, போற்றுதல்கள் அவருக்குரியது. அங்க ஷேர் பண்ண மாட்டாரு. ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு நம்ம அதுல கொஞ்சம் எடுத்தா கூட என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அவர் பண்ண மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்தோம்னா அது பயங்கரமான பிரச்சனைகளை, விளைவுகளை கொண்டு வரும். ஏரோதுன்னு ஒரு அரசன் இருக்கிறான். திருத்துதர் பணி 12வது அதிகாரத்துல அந்த அரசனை குறித்து வாசிக்கிறோம். அவனையும் குறித்து இந்த மக்கள், தீர் சீதோன் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவனை தாஜா பண்றதுக்காக வர்றாங்க, அவனுடைய ஃபேவருக்காக வர்றாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல அரச உடை அணிந்து அரச சிம்மாசனத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு சொற்பொழிவு, ஒரு ப்ரீச்சிங் பண்றான். இந்த மக்கள் எல்லாம் கேட்டுட்டு, ஆஹா என்ன அருமையான குரல், இது ஒரு தெய்வத்தினுடைய குரல், மனுஷனுடைய குரல் இல்ல அப்படின்றாங்க, கத்துறாங்க. எல்லாம் அப்படி கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. பைபிள் என்ன போட்டிருக்கோம் அடுத்த வார்த்தை, அவன் தன்னை தாழ்த்தி கடவுளுக்கு மகிமை கொடுக்காததுனால ஒரு வான தூதர் அவனை அடித்தார். பக்கத்துல பாதுகாப்புக்கு நிக்கிற வான தூதரே அவனை அடிச்சிட்டாரு, தன்னை தாழ்த்தி கடவுளுக்கு மகிமை கொடுக்காதனால. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, உடனே வானத்தூதர் அப்படி அடிக்கிறார். அவன் புழுத்து செத்தான் போட்டு. செத்த பிறகுதான் ஒரு மனிதனை புழு அரிக்கும். ஆனா உயிரோடு இருக்கும்போதே அவனை புழு அரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுல இருக்கிறவங்க, மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க அல்லது பிரைசிங் பண்றவங்க, பி கேர்ஃபுல் ஆன் திஸ். இதுல கவனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தப்பிக்கலாம். கடவுளுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப நல்லது, பாடல்களை பாடுறது ரொம்ப நல்லது, பிரைசிங் பண்ணுவது அதை விட ரொம்ப நல்லது. இட்ஸ் a difficult job பிரைசிங் மெசேஜை விட. அதே சமயத்துல ஏன்னா பிரைசிங் பண்றவங்க எல்லாம் ரொம்ப பாட மாட்டாங்க, மெசேஜ் கொடுக்குறவங்க எல்லாம் ரொம்ப பாராட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நானும் போயிருக்கிறேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். நான் சொல்லுவேன், நீ போய் ஒரு பாட்டு பாடின எல்லா ஜனங்களும் பாரு ஒன்னதான் கேட்கறாங்க, அருமையா இருந்தது பாட்டுன்றாங்க. நானும் முக்கிய நீ 1/4 மணி நேரம் பாடுற, நானும் 1 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் செய்தி கொடுக்குறேன், ஒருத்தர் கூட என்ன சொல்ல பாரு, எல்லாம் ஒன்னதான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். பொறாமையால சொல்லல, சும்மா ஜோக்கு சொல்லுவோம் அப்படி. ஏன் அப்படின்னா பிரைசிங் பண்றவங்க அந்த பாடல்கள் தான் மக்களை அதிகமா ரீச் அவுட் ஆகும், தொடும். அதுதான் அவங்க வந்து சொல்லுவாங்க அதிகமா. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நிறைய இருக்குது. அதுல ஆபத்தே இல்லாம எளிதா நடந்து போனா உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும், அதுக்குள்ள மறந்துடுவீங்க. இப்பவே மறந்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு எப்படி ஞாபகம் இருக்கும். ஆண்டவரே இந்த பாராட்டுகள் எல்லாம் உமக்கு தான், நான் வெறும் கழுதுதான் சொல்லி சொல்லுதானா? சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அதை மறக்காம சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. உள்ளத்துல இருந்து சொல்லணும். அதையும் பிரதர் சொல்லிக்கான கடமைக்கு மைண்ட்ல இருந்து நம்ம எல்லாம் நிறைய என்ன பண்ணுவோம்னா பழக்க தோசையிலே சொல்லி பழைய இருக்கிறோம் நிறைய ஜபங்களை. பரலோகத்துல ஆமென் முடிச்சிருவாங்க. அப்படி ரெக்கார்ட் ஆனது அப்படியே வந்துடும். அப்படி இதையும் அதே மாதிரி சொல்லக்கூடாது, இருதயத்துல இருந்து சொல்லிடும். ஒரு தடவை ஆண்டரே அவரை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா will escape. ஸோ இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆமா, இவ்வளோ. வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். மெசேஜ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்போ இஸ் இட் டைம் ஃபார் क्वेश्चन? யா, ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? Lord brother. Praise the Lord. The selection of songs. அது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும்? வர்ஷிப் ஆராதனை, கடவுளை துதிக்கிற பாடல். ஓகே. இல்ல சில சாங்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஆவியானவருடைய பாடல்லாம் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு,
சரி, But, பிகினிங்ல நல்ல வொர்ஷிப் சாங்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த வொர்ஷிப்புக்குள்ள அவங்க வந்த பிறகுதான் கொஞ்சம் டெப்தா போறதுக்குள்ள கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அவங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லா வகையான அழுக்குகளையும் அதெல்லாம் அப்படியே தூக்கி பிரைசிங்ல கொண்டு போகலாம். அப்படியே கொஞ்சம் அதை வெளியே தள்ளி அவங்க ஒப்பு கொடுக்க வைக்கலாம் பாடும்போது. எடுத்த உடனே நம்ம ஒப்பு கொடுக்க வைக்க முடியாது. தே ஷுட் இன்வால்வ் ஃபர்ஸ்ட். வொர்ஷிப்ல அவங்க மனப்பூர்வமா இன்வால்வ் ஆகணும். நல்லா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொன்னா, இறை பிரசனத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அதை ஸ்லோவா அவங்கள அந்த இதெல்லாம் சரண்டர் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ செய்திகள் நல்லா எஃபெக்டிவா போய் ரீச் ஆகும். வேர்ட் ஆஃப் காட் நல்லா போய் ரீச் ஆகும், அவங்களுக்குள்ள தங்கும். வேர்ட் ஆஃப் காட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நான் வீட்டு காரியத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்தி எனக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும்? நீங்க நம்ம அடுத்தவங்களை சொல்லல, நீங்க ஊழியத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கே இந்த மாதிரி சோதனைகள் எத்தனை தடவை வந்திருக்குது? வருதா வரலையா? வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவேன்னா, the praising was not effective சொல்லுவேன். பிரைசிங்ல ஏன் அவங்கள பிரைசிங்லயே உட்காருங்க அப்படின்னு சொல்றோம்னா, பிரைசிங் எஃபெக்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னா பிரைசிங்லயே அது சரி பண்ணிடணும், இது சரியாயிடணும். வீட்டை பத்தி நினைப்பு வரக்கூடாது. ஆண்டவருடைய பிரசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 3 பேரும் போய் சொல்றாங்க, ஆண்டவரே இங்கே ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், இங்கே இருந்துக்கலாம், உலகமே வேண்டாம், இங்கே உட்கார்ந்துக்கோன்றாங்க. When the people enter into the presence of God, they will forget everything. They will be eager to know God. ஆண்டவர் மேலேயோ ஆண்டவருடைய வார்த்தையின் மேலேயோ ஒரு தாகத்துக்குள்ள வந்துருவாங்க. இதை பிரைசிங் கொண்டு போகணும். அதனாலதான் பிரைசிங் பண்றவங்க they have to spend hours in prayer and singing the songs again and again and meditating and surrender themselves. அப்படி போனாதான் அந்த பிரசன்னம் இருக்கும். Thank you. நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகணும். நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகணும். பிரைசிங் சொல்லிட்டே போகணுமான்னு கேக்குறீங்களா? வார்த்தைகள் நிறைய சொல்லணும் அப்படிங்கிறத விட அதான் சொல்றேன், go with the presence of the Holy Spirit, speak the word what the Holy Spirit gives you. அது போதும் அவங்கள தொடறதுக்கு. ஒரே வார்த்தையை சில நேரத்தில் ரிப்பீட் பண்ணுவோம், 1/4 மணி நேரம் கூட ரிப்பீட் பண்ணுவோம், ஒரே வார்த்தையை ஒரே சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுவோம் பிரைசிங்ல. ஏன்னா அது ஆவியானவர் கொடுத்துருப்பாரு அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில 1/4 மணி நேரம் கூட அதே ஒரே சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். மக்கள் எல்லாம் அப்படியே ஆண்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ நம்ம we should be moved by the Holy Spirit. அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி அசைக்கிறாரோ அப்படியே போகணும். அப்படி போனாதான் அந்த பிரைசிங் எஃபெக்டிவா. நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே போறோம் அப்படின்னா, வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம், அதான் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஆழமான பிரேயர் லைஃப்ல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப பேசுறது பிரைசிங்ல ரொம்ப பேசுறது ஒரு சில வார்த்தைகளே ரொம்ப வேலை செய்யும். சரிதானா? ஆவியானவர் பேசினார்னா ஒரு சில வார்த்தைகளே அதிகமான பலனை கொடுக்கும், வேலை செய்யும். ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இருக்காது. சில இடத்துல ஆவியானவர் பேச சொல்லும் பொழுது நம்ம பேச வேண்டியது, அது அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் அளவு கத்துக்கணும். அதே பரலோகத்துல அதானே நடக்கும். வொர்ஷிப்ல பரலோகத்தை பார்த்துட்டு வந்தவங்களாம் அதான் சொல்றாங்க. அந்த வொர்ஷிப் சென்டருக்குள்ள போன உடனே ஒரு காத்து அப்படியே அசைவுன்றான், எல்லாரையும் அப்படியே மூவ் பண்ணணும்வாங்க. எல்லாருமே அதே போல மூவ் ஆவாங்க, ஒரே மாதிரி. பிகாஸ் எல்லாருமே பரலோகத்துக்கு போனவங்க பாவம் செய்ய போறது இல்ல. ஆல் ஆர் yielded to the Holy Spirit totally. அதனால அங்க போனா கையை தூக்கினா கூட எல்லாம் ஒரே மாதிரி கை தூக்குவாங்களா, வணங்கினா கூட எல்லாம் ஒரே மாதிரி வணங்குவாங்க. பாருங்க, அந்த ஸ்பிரிட்டுடைய மூவுக்கு அவங்க எல்லாம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைசிங் லீட் பண்றவங்க அப்படிதான் இருக்கணும். They should be moved by the Spirit. தெரியும், அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த உள்ள அவன் அந்த பாடல்களை பாட ஆரம்பிக்கவோ பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மூவிங் தெரியும். அது வரைக்கும் இல்லாத ஒரு அசைவு அங்க உண்டா. வேற praise Lord brother. Praise the Lord. Okay, minimum ஒரு praise and worship ஓட duration time என்ன? ஏனா ஒரு praise and worship duration time என்ன? மினிமமா
ஆமா மினிமமா மினிமம் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க சொல்ற இந்த இது வந்துட்டு எல்லாரையும் அந்த ஆமா, பிரசன்ஸ் ஆஃப் காட்ல கொண்டு பிரசன்ஸ்க்குள்ள அதான் சொல்றேனே, அவங்க டீப்பா இருந்தாங்கன்னா அப்படி கொண்டு போயிடலாம். ஓகே. இப்போ எங்க ஒரு இதுல லேட் ப்ரீச்சர் மீட்டிங்ல எனக்கு வந்து 1 மணி நேரம் டைம் கொடுத்தாரு பேசுறதுக்கு. ம். நிறைய ப்ரோக்ராம் வச்சுட்டு கடைசியில டைம் இல்ல, ம். 7 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னார் செய்தி கொடுக்கிறதுக்கு. 7 மினிட்ஸ். 7 நிமிஷத்துல நம்ம என்ன பேசிட முடியும் சொல்லுங்க? ஓகே, ஐ அக்செப்ட். 7 நிமிஷம் தானே சரின்ட்டு போனேன். ஸோ இட்ஸ் நம்ம பேசுறது ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். கொஞ்சம் தான் ஒரு கான்செப்ட் வேணா பேச முடியும் லைட்டா. த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் மூவிங் தேர். அதனால எல்லாருடைய இதயம் அசைக்கப்பட்டது அந்த 7 மினிட்ஸ்ல, அவ்வளவுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது அந்த நேரத்துக்குள்ள. ஆனா பரிசுத்தாவினுடைய பிரசன்ன இறங்கிச்சுன்னா that will move everyone. அதனாலதான் அவருடைய பிரசன்ஸோட போங்க, அதுக்கு ப்ரிப்பரேஷன் இவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா அதே பிரைசிங் 1 மணி நேரம் கூட கொண்டு போகலாம், 1.5 மணி நேரம் கூட கொண்டு போகலாம், டைம் இருந்ததுன்னா. டைம் இருக்கணும். நடத்துறவங்க if they are yielded to the Holy Spirit அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் போனாலும் போர் அடிக்காது, தெரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா அது போர் அடிக்கதான் செய்யும். அதனால ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை தொடர்றதுக்கு 15 நிமிஷம் அதிகம் நான் நினைக்கிறேன். நம்ம போய் தொடரணும்னா நமக்கு 1 மணி நேரம் ஆனாலும் கஷ்டம்தான். அவரை சார்ந்து கொள்ளுங்க, தூய ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. பி மூவ்டு. அவர் கொடுக்கிற அந்த 1-2 வார்த்தைகளை சொல்லுங்க. Thank you. Praise the Lord, brother. Praise the Lord. அந்த ஐசாயா 42:8 வந்து ஆண்டவர் வந்து என்னுடைய மாட்சியை பிறருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல யோவான் 17:22 நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன்னு சொல்லி ஜெபம் ஆண்டவர் வைக்கிறார். இதை குறிச்சு அது பரலோகத்துல அவருடைய மாட்சியில பங்கு கொடுக்கிறார், பூமியில கொடுக்க மாட்டார். Praise the Lord. Thank you, brother. அதுலயே சொல்லுவாரு, அளித்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாரு, நான் எங்க இருக்கிறேனோ நான் இருக்கிற இடத்துல அவர்களும் என்னோடு இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லுவார். எங்க? In heaven. In heaven. வேற ஏதாவது கேக்குறீங்களா? டவுட் இருந்தா தாராளமா கேட்டுருங்க. அந்த பிரைஸ் பண்ணும்போது கையை தூக்கி கண்ணை மூடி வணங்கி இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணணுமா பிரதர்? சாதாரணமா கண்ணை மூடல்னா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி நிக்கிறவங்க சில பேர் ஆடிடலாம். இப்ப கண்ணு திறந்திருந்தாங்கன்னா எங்க பாப்பீங்க சொல்லுங்க? கண்டிப்பா சோதனை வரும், அவங்கள பாக்குறது தான் சோதனை வரும். திடீர்னு ஒருத்தர் குதிச்சிடலாம், உடனே நம்ம என்ன கண்ணு திறந்திருந்தா அங்கதான் திரும்பி பார்ப்போம், வெளியே கடவுளை நோக்கி பண்ண மாட்டோம். அதனால கண்ணை மூடுறது கட்டாயம். நீ கையை தூக்குங்க, தூக்காம இருங்க, அதெல்லாம் ஓகே. கண்ணை மூடிதான். கண்ணை மூடுறது எதுக்கு அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு வந்திருக்குது. நம்ம ப்ரேயர் பண்றதுக்கு வந்திருக்கோம், வெளியே வேடிக்கை பார்க்கறதுக்காக வரல. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கண்ணை திறந்திருந்தோம்னா அங்க யார் என்ன பண்றான்றதுதான் பார்க்க தோணும். இவங்க ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருந்தா கூட நடத்துறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். How can we pray then? எப்படி ஜெபிக்க முடியும்? கண்ணை மூடினாலே 1008 டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்றாங்க. கண்ணை திறந்திருந்தா அப்ப எவ்வளவு வரும்? பாவமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள 80% ஆஃப் sin enter through eyes தான் சொல்றாங்க. 80% பாவங்களே கண் வழியா தான் வருது. வர்ஷிப் டைம்ல கூட நம்ம கண்ணை மூடலைன்னா வேற எந்த இடத்துல கண்ணை மூடுவோம்னு சொல்லுவோம்?
அதனால கண்ணை மூடிதான் ஜெபிக்கணும். தேங்க்யூ. கையை தூக்கலாம், கை வலிக்குனா கை கீழே போட்டுக்கலாம். தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். உட்கார்ந்தா தூங்கிடுவாங்க, அதனால பெரும்பாலும் நிக்க சொல்றாங்க. கையை கீழே போட்டுருந்தா அவங்க கீழே போட்டிருக்க அவங்களுக்கே ஜெபிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. ஸோ கையை தூக்குனா சரி ஒரு ஜெபம் பண்றோம் அப்படின்ற ஒரு எண்ணமாவது இருக்கும். கை கீழே போட்டு பாருங்க, நம்ம ஜெபிக்கிற மாதிரி தெரியாது. ஏதோ பெரேட்ல அட்டென்ஷன்ல இல்ல ஸ்டாண்டர்டைஸ்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சரி உங்களுக்கு அது பரவாயில்ல பழக்கம் அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை தூக்கணுன்ற கட்டாயம் இல்லை, கண்ணை மூடுறது நல்லது. வேற தெளிவா கேட்கல. தெளிவா இல்லையா? திரும்ப சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர். क्वेश्चन கேட்கணும், கொஞ்சம் சீக்கிரம் கேட்கலாம். நிறைய நம்ம ஒருத்தர் கேட்டு முடிச்சு அடுத்த 2 நிமிஷம் கேளுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த பிரைஸ் பண்ணும்பொழுது பாடல் மட்டும் பாடி மியூசிக்கோட பிரைஸ் பண்ணலாமா, இல்ல பைபிள் வசனங்கள் சொல்லி பண்றாங்க அப்படி பண்ணலாமா, எப்படி? அதுதான் சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். allow the holy spirit to lead you. அவர் பாட்டு பாட சொன்னா பாட்டை பாடுங்க, முழு பாட்டை பாட சொன்னா முழு பாட்டையும் பாடுங்க, 2 லைன் பாட சொன்னா அதை மட்டுமே பாடுங்க, இல்ல ஒரு வசனத்தையே சொல்ல சொன்னா அதையே திரும்ப திரும்ப சொல்லுங்க. You yield yourself to the Holy Spirit. Let the Holy Spirit lead the praising. அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்றதுக்கு நாம ஒத்து போனோம் அப்படின்னா அவர் அசைவாடுவார். எனக்கு நல்லதா படுது, நான் இதை பாடணும் அதை பாடணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு நான் போய் பண்ணேன்னா அவர் அசைவாட மாட்டார். அவர் சொல்றதுக்கு நான் ஆடுறேன் அப்படின்னா ஓகே, சில நேரத்துல பேசாமலே இருக்க சொல்ற, அமைதியாவே இருக்க சொல்றாரு, இருக்கிறோம். நம்ம அமைதியா இருந்தா அவர் அசைவாடுவாருன்ற. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அவர் அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருந்து பாருங்க, அவர் அசைவாடுவாரு. அவர் பேச பண்ணும்போது பல இறை வார்த்தைகள், பாடல், துதி, இந்த மாதிரி எல்லாம் அப்படியே மொத்தமா எல்லாம் சொல்லி அப்படி பண்றாங்களே, அதுதான் துதி ஆராதனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. There is no stereotype for praising. Praising இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் யாரும் கோடு போட முடியாது. Allow the Holy Spirit, அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி பண்ண சொல்றாரோ அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணீங்கன்னா அவர் அசைவாடுவார், அவ்வளவுதான். அது இல்லாம நானா ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு நான் பண்றேன்னா அதுக்குள்ள ஆவியானவர் நிப்பாருன்னா வரமாட்டார். சரி. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது நம்மள நாம எந்தெந்த விதத்துல தயார்படுத்திங்க? அதுதானே இன்னைக்கு ஃபுல்லா சொன்னேனே, இவ்வளவு நேரம் அதுதானே சொன்னேன். ஒரு மணி நேரமா அதுதான் சொன்னேன். திரும்ப அதே கேள்வியை கேட்டீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது பண்ணணுமா? அந்த மாதிரி எப்படி ஃபாஸ்டிங் இருந்து பண்ணணுமா? சரி, ஒரு பாடல் பாட போறீங்க அப்படின்னா அந்த பாடலுக்கு உங்களை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணுங்க. திரும்ப 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 100 தடவை 200 தடவை அந்த பாடல் முதல்ல கரெக்டா பாடுற மாதிரி பாடுங்க. அப்புறம் உணர்ந்து 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 ஒப்பு கொடுத்து பாடுங்க. அதை தியானிச்சு பாடுங்க. அதோட ஒவ்வொரு காரியங்களுக்கும் உங்களை சரண்டர் பண்ணி சரண்டர் பண்ணி சரண்டர் பண்ணி உங்களை சரண்டர் பண்ணுங்க. சரி, God loves the people. நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் மக்களை நேசிக்கிறார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? அவர் அவங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். நம்ம உயிரை கொடுக்கல. அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, அந்த ஜனங்களை தொடுறதுக்கு, விடுதலை ஆக்குறதுக்கு சீக்கிங் எ மேன், ஒரு மனிதனை தேடுறார், அவ்வளவுதான். அதுதான் நம்ம. நான் போய் அவர் செயல்படுறதுக்கு நான் தடையா இருந்தேன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவருக்கு ஈல்டட் ஆயிட்டேன் ஃபுல்லா அப்படின்னு சொன்னா he can do anything.
இதுல இப்படி அப்படிலாம் கிடையாது. ஈல்டட் ஆகிறது தான் முக்கியம். நம்மளை சரண்டர் பண்றதுதான் முக்கியம். இது நான் சிம்பிளா சொன்னேன். நானு இந்த 2 லைனை நீங்க இதை உட்கார்ந்து சரண்டர் பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ஜீசஸ் வந்து அதுக்காக தான் வந்தாரு, பூமிக்கே பலியாகிறதுக்கு தான் வராரு, சிலுவையில அறையப்படுறதுக்காக தான் வந்தாரு. திரும்ப திரும்ப அதை தான் முன்னால வச்சிருந்தாரு. அதே தான் அவங்க குரூப்ல உள்ளவங்க அப்போஸ்தலருக்கும் சொன்னாரு. நான் சிலுவையில அறையப்பட போறேன், இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதே டைம் வரும் பொழுது அவருக்கே ஒரு போராட்டம் வருது. நிறைய பேர் இதை வீணாக்கிடுவாங்களே, இந்த பாடுகளை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தந்தையினுடைய திருவுளத்துக்கு அவர் சரண்டர் பண்றதுக்கு அவருக்கே அவ்வளவு நேரம் ஆகுது. இவ்வளவு ப்ரிப்பரேஷனா இதுக்குன்னே வந்து இதே நோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அப்போ நாம வந்து இந்த பாட்டை இப்போ 2 லைன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 2 லைனுக்கு சரண்டர் பண்ணதெல்லாம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னாலாம் ஒப்பு கொடுக்கறது இல்ல. இட் ஷுட் கம் இன் அவர் பிராக்டிஸ். அதுதான் சொல்றேன், 1 வாரம் 2 வாரம் ஆகும், ஒரே பாட்டை ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணி பாருங்க. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அதை தியானிச்சு, there will be a greater change will be in you. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அந்த மாற்றம் நமக்குள்ள வரல அப்படின்னா நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். பிரைசிங் தூய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து 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 பண்ணுங்க. அது ஒரு வார்த்தை சொல்றேன், மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்ல மனசார நன்றி சொல்லி பாருங்க. அப்படி 2 நான் சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இதை 2 லைனுக்கு நான் சரண்டர் பண்ணதுக்கு எனக்கு 1 வாரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். நான் சாதாரணமா 1 வாரம் ஆயிடும், சீரியஸா நீங்க பண்ணீங்கன்னா. ஆமா, நானே அந்த 2 லைன் எடுத்து இப்போ மெடிடேட் பண்ணேன்னா சரண்டர் பண்ண எனக்கு 1 நாளைக்கு மேல ஆகும். அப்படி 2 days கிட்ட ஆயிடும். உங்களுக்கு 1 வாரமா அது ஆகும்ன்றேன். This is the preparation for the song. இந்த பாடல நான் பாடலாம் அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி ஆகணும். சரியா? வேற ஓகே, क्वेश्चन இதுலனா இன்னொரு பிரேயர்ல ஆஃபர் பண்ணி க்ளோஸ் பண்றீங்களா? ஓகே, அப்படியே ஒப்பு கொடுங்க. சொன்னவ பெருமைக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சரண்டர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தம்பி கில்பர்ட்டுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த காரியங்களை கண்டு உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஞானத்தின் கிருபையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொழியும்படி நான் ஜெபிக்கிறேன். bless them all with your grace Lord. உடைய கிருபை இல்லாமல் இதை செயல்படுத்த முடியாத ஆண்டவரே, நீர் அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்று இந்த காரியங்களை குறித்து பேச வைத்தீர் என்றால் இந்த நாளில் அந்த கிருபையை கொடுக்கிறீர். அதை பூரணமாய் அவர்கள் பெற்று அனுபவிக்கவும், உமக்காக இந்த பூமியிலே பணி செய்யவும், உடைய திருப்பெயரை, உடைய மகிமையை என்றும் உடைய மகிமைக்காய் பயன்படுத்தவும் ஆண்டவரே, நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. பாடல்கள் பாட எனக்கு வராது என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த பாடல் வரக்கூடிய அந்த ஞானத்தை கிருபை இந்த நாளில் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். சரியான விதத்திலே ஆண்டவரே உமக்குள் நெருங்கி அதை பயன்படுத்த நீர் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. and be with them Lord. கூட இருந்து நடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். So thank you all. Thank you. Praise the Lord. Thank you, brother. Okay. Praise the Lord. Thank you. Thank you, brother. Thank you, brother. Thank you. Praise the Lord. Thank you, brother. Thank you. Thank you, brother. Praise the Lord. Okay, Gilbert. சரி, க்ளோஸ் பண்ணிட்டுமா? Thank you. Right. இன்னொரு செஷன் தேவைப்படுமானா இல்ல ஓகேயா? அவங்க கேள்வி இருந்தாங்கன்னா நான் வேணா வரேன், அவ்வளவுதான். இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க they want to ask